இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 24ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. விஸ்வாவசூரிடம் தை மாதம் 10ஆம் திருநாள், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. அதுலேயுமே சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்கு உகந்த திதி. குழந்தை பிராப்தம் இல்லாத நபர்களுக்கு, எனக்கு ஆண் குழந்தை வேணும், பரவாயில்ல சார், பொன் குழந்தையா இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி சார், எந்த குழந்தையா என்ன சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சஷ்டி விரதம் இருந்து ஒரு 6 பிரம்மச்சாரிகளுக்கு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு, சாட்சாத் அந்த முருகப்பெருமானே வந்து உங்கள் வீட்டில் வீற்றிருக்கார் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து வஸ்திர தானமும் ஒரு வேல் தானமும் செய்யும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் அடுத்த 6 மாதத்தில் ஏற்படும். குழந்தை உருவாகும், கர்ப்ப தரிக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், பூரம் நட்சத்திரக்கார ஆளுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இரவு நேரம் பயணம் இருக்கும், உல்லாச பயணம் இருக்கும். ஜாலியாக எங்கேயார் போயிட்டு வருவீங்க இல்லையா? ஆன்மீகத்துக்காக பிரயாணம் செய்து விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். பிருந்தாவனத்திற்கு செல்வது, நான் சொல்றது ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்களுடைய சன்னிதானத்துக்கு செல்வது, அதே மாதிரி குழந்தைகளுக்காக செலவுகள் செய்வது, சந்தோஷத்திற்காக அட்வான்ஸ் கொடுக்கறது. ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் இருக்கும், அதற்காக செய்யக்கூடிய செலவுகள். ஒரு சில பேருக்கு வெளியூர்லேருந்து வராத முக்கியமான செய்தி கூட இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பரான நாள். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பட்டி தொட்டிலாம் நீங்கள் தான் ஃபேமஸ். ஏதாவது சனி சந்திரன் தொடர்பு பொதுவாக உங்களை பற்றி தான் 10 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் யாரெல்லாம் வந்து இந்த ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் கடை வச்சுருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் செய்யக்கூடிய அந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெரிய ப்ரமோஷன் வரும். நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட, பெரிய பெரிய ஆட்களோட நீங்கள் எங்கேயாரும் முக்கியமான இடத்திற்கு சென்று ஒரு காரியத்தை முடித்து விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நினைச்ச எல்லா காரியங்களும் சாதகமாக முடியும். பெண்களுக்கு பயங்கரமான மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். நினைச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக இருக்கும். பெரிய ஆனந்தத்தையும் ஒரு திருப்தியையும் காணக்கூடிய பொன்னான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். வேலையில் வியாபாரம் பிச்சுக்கும். சரியான வியாபாரம். கடையில் உட்கார முடியாது, அவ்வளோ அளவுக்கு பிஸியாக இருக்கும். நீங்கள் ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது, இன்னும் 2 பேர் அசிஸ்டண்ட்டை வச்சுக்கணும். அந்தளவுக்கு வியாபாரம் இருக்கும். உங்களுடைய வியாபாரம் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கடைக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் பெரிய அளவுக்கு பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுவாங்க. அந்தளவுக்கு ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வந்துருப்பீங்க. சூப்பரான நாள். நினச்ச எல்லா காரியங்களும் சும்மா ஜாம்னு முடியும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் தங்கமாக இருக்கிறது. பாக்யஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும். வேண்டின்றது எல்லாம் நடக்கும். என்ன உங்கள் சங்கல்பமோ சகலமும் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு வரன் அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் அருமையான ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் வீட்டுக்கு வரும். முக்கியமான கொரியர் வீட்டுக்கு வரும். அது உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. மெயினாக நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கோதுமை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் பதட்டப்படாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு சின்ன துக்கம் மனசில் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தெரியுமா? நல்ல கோவிலுக்கு செல்வது. ஏதாவது ஒரு கோவிலுக்கு, மெயினாக அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. அந்த அம்மனுடைய திருவடியை டைரெக்டாக பார்த்துட்டு வாங்க. எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? கோவிலுக்கு போனோன்னா சுவாமி முகத்தை பார்த்துட்டு இப்படியே நின்றுருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. முதல் விஷயம் செய்யும்போது சுவாமிக்கு நம் தலை காலில் முட்டணும். அதாவது சரணாகதி தத்துவத்தை முதல் பண்ணணும். உள்ளே போனோடனே முகத்தை பார்த்து ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது, என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க, என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அது கிடையாது. சுவாமி பாதம்தான் நமக்கு முக்கியம். சுவாமி பாதத்தை பார்த்துட்டு நீங்கள் எந்த விஷயத்த பண்ணாலும் சரி, அஷ்டமத்தில் இருக்கிற சந்திரனாக இருந்தாலும் சரி, விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் சரி, பவர்லெஸ்ஸாக ஆகிடும். இன்றைய நாள் நீங்கள் அதுதான் பண்ணணும்.
நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருக்க கற்றுக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க. மற்றவங்களும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் பிரச்சனை. எல்லா விரல்களும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கும் அதே பையனாக இருந்தாலும் சரி, அதே அப்பாவாக இருந்தாலும் சரி, அப்பா ஒரு கேரக்டர், பையன் ஒரு கேரக்டர், பொண்ணு வேறு கேரக்டர். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் மற்றவர்கள் மூலியம் லாபங்கள் நிறையா சம்பாதிப்பீங்க. நிறையா பேருக்கு இந்த நாள் வியாபாரமும் சரி, மனசு குஷியும் சரி பயங்கரமாக இருக்கும். அறிவு சேர்ப்பதில் பெரிய ஒரு ஆற்றல் இருக்கும். அதாவது ஏதாவது புதுசாக கற்றுக்கிறதுல ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதே மாதிரி மனைவி மூலியமாக ஒரு பெரிய யோகத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள். வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். நிறைய விஷயங்கள் ஒரே மேட்டர் தான் நான் சொல்கிறது. என்ன அடி வேணால் விழுகலாம், ஆனால் கண் திருஷ்டி மட்டும் விழுக்கக்கூடாது. இந்த சனி சந்திரன் பொதுவாக சேரும் பொழுது கூட இருக்கிறவங்க நட்பு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், மெயினாக சொந்தக்காரங்க, அவங்க எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு தெரியாது, எதுக்காக அவங்கள பாராட்டுறாங்கன்னு தெரியாது. அந்த கண் திருஷ்டியில் நீங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தயவுசெய்து இந்த நாள் எங்கே போனாலும் கல்லுப்பு ஒரு பேக்கெட் எடுத்து ஜோபில் போட்டுப்பாங்க. இல்லைன்னா கையில் நீங்கள் வேலெட் கேரி பண்ணுறீங்க, இல்லை பேக் இருக்குது, ஹேண்ட்பேக் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு லேப்டாப் பேக் இருந்தால் கூட அந்த கல்லுப்பை கையில் கேரி பண்ணுறது பெரிய ஒரு கவச்சமாக மாறும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கடன் வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு திருப்தியை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. அருமையாக இருக்குது. தைரியமாக இருக்கலாம். மெயினாக இந்த நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்ம சௌதினி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டரம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். மன வாழ்க்கை இனிக்கும், தித்திக்கும். அந்த அளவுக்கு நன்னா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு சந்தோஷமான இடங்களுக்கு சென்று வருவது, நண்பர்களோட நல்ல ஒரு கோவில்களுக்கு சென்று வருவது, குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கறது, குழந்தைகளுடைய சந்தோஷத்தையும் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் பார்த்து நம்மளுடைய மனசு ரொம்ப திகைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பற்றி நிறைய பேருக்கு பட்டங்கள் தேடி வரக்கூடிய பொன்னான நாள். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் அருமையாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டரம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சனி சந்திரன் தொடர்பு வரும்போது வீட்டில் புதுசாக வண்டி வாகன யோகம் ஏற்படுகிறது. பெருசாக ஒரு வண்டி வாங்குவீங்க. நீங்கள் என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கரெக்டாக முடியும். தெளிவான சிந்தனைகள் இருக்கக்கூடிய நாள். அம்மாவுடைய மனசு குளிரக்கூடிய நாள் சொல்லலாம். ஏதாவது ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரக்கூடிய நாள். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். எந்த விஷயமே தாமதமாக நடக்காது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கரெக்டாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் குங்கும நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் உங்கள் பயங்கரமாக ஃபேமஸ் ஆவீங்க. உங்களை பற்றி நிறையா பேர் பேசுவாங்க. இந்த நாள் யாரெல்லாம் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கீங்களோ, பிரிண்டிங் கடை வச்சுருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த நாள் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், யூடியூபர்ஸ், இவாளுக்கெல்லாம் ரொம்ப நன்னா இருக்க போது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அலைந்து திரிந்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். தள்ளு வண்டி கடை வச்சுருக்கேன் சார், நான் எங்கள் வீட்டில் வியாபாரத்துக்கு போனால் தான் இன்றைய நாள் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வியாபாரம் ஆகும். மனசு குளிரும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உங்கள் தங்க வீட்டுக்கு வருவாங்க, இல்லை உங்கள் தம்பி வீட்டுக்கு வருவார். ஏதாவது முக்கியமான ஒரு செலவு இருக்குன்னு கேட்பாரு. நீங்கள் பணம் கொடுப்பீங்க. அவங்களுடைய புண்ணியத்தை நீங்கள் வாங்கிப்பீங்க. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கைகூடுகிறது. ஆனால் செலவுகள் வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும். அது நல்லதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவாக இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவி அல்லது கணவர் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய செலவாக இருக்கிறது. ஒரு சில பேர் வேண்டான்னு சொன்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுவீங்க. கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம், ஒரு எஃப்டி மாதிரி போடலாம், கொஞ்சமாக ஏதாவது நம்ம சேர்த்து வைக்கலாங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். குரு பார்வையில் வேறு இருக்கீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா நடந்துடும். ட்ரை பண்ணுங்கள், நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக நான் சொல்கிறது பெருமாள் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். மெயினாக அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நினைத்த காரியங்கள் கைகூடும். பெரிய அளவுக்கு உங்களை பற்றி பேசுவார்த்தைகள் இருக்கும். உங்களை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. நன்மதிப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள், கௌரவம் தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய நல்ல விஷயங்களுக்கு, ஆன்மீகத்திற்காக, தொண்டு நிறுவனங்களுக்காக தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் நடந்தே தீரும். அதில் எந்த கவலையுமே கிடையாது. பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பொண்ணான நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். முழு திருப்தியும் முழு ஆனந்தத்தையும் பார்க்கக்கூடிய நல்ல நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால், மீனத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, ரிஷபத்திற்கு, கன்னிக்கு, மகரத்திற்கு செம்மையாக இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல திருப்தியான வாழ்வு இன்றைய நாள் எல்லாருக்குமே அமைய வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல ஸ்ரீ கிருஷ்ணனை, பரமாத்மனை, நாராயணனை சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.